இப்போ நீங்கள் பார்க்குறது மட்டும் மாடர்ன் கிச்சன் மட்டும் நினச்சிடாதீங்க. ஒரு டிரைவர் லாங் டிரைவிங்கில் போகக்கூடிய ஒரு டிரைவருடைய அவல நிலை. அவங்க வந்து லாங் டிரைவிங் போகும்போது பார்த்தீங்கன்னா நார்மலாக அவங்களுக்கு வெளியே சாப்பாடே கிடைக்கிறதில்ல. அதனால் சாப்பாடு என்ன பண்ணுவாங்கன்னா லாரியிலே சமைச்சு சாப்பிட்டுப்பாங்க. ஸோ அந்த ஒரு காட்சியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம லாரிக்குள்ளேயே செட் பண்ணி வச்சிருக்காரு. துணியை துவச்சி காய போடுறதுக்கு தூங்குறதுக்கு எல்லாமே உள்ளே செட் பண்ணி சூப்பராக வச்சிருக்காரு. இதே மாதிரி ஒரு பெரிய லாரி ஓட்டுற டிரைவரை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ இவரை நம்ம ஹைதராபாத்தில் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அவருக்கு நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. அவர் குடும்ப சூழ்நிலைகள்லேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக சொல்லிட்டு இருந்தார். இந்த தொழில் எங்கேயோடி முடிஞ்சு போயிட்டோம், என் குழந்தைங்களுக்கு இதே மாதிரியெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவர் பேசிட்டு இருந்தார். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 2 தண்ணி கேன் வச்சிருந்தாரு, சிலிண்டர் வச்சிருந்தாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா சாப்பாடை பயங்கர ஜாலியாக பண்ணிட்டு இருந்தாரு. எங்க கடையில போய் சாப்பாடு கிடைக்கணும்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால என்ன பண்ணாரு, உள்ளே ஒரு கேஸ் சிலிண்டர்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணி சூப்பரா பண்ணிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட உட்காந்துருந்து கதையா கேட்டோம். ஸோ என்ன பண்றாரு அப்படின்னா, உள்ளேயே மசாலா ஐட்டங்கள் வச்சிருக்கிறாரு. காய்கறிகள் வந்து எங்கேயாவது போகும்போது வாங்கி வச்சிருக்கிறாரு. வாங்கி வச்சுக்கிட்டு சின்ன சின்ன ரசம் வைக்கிறது, சின்ன சின்ன கூட்டு பொரியல் வச்சு தான் வச்சு சமாளிச்சுட்டு இருக்கிறாரு. ஆளை பார்த்தாலே தெரியுது நம்மளே மாதிரி நல்லா பாடியா இருக்கிறாரு. அண்ணனுடைய சமையல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது டேஸ்ட் பார்க்க முடியல. ஏன்னா அண்ணன் கதை மட்டும் தான் கேட்க முடிஞ்சு. எப்படின்னா போகுது லைஃபு அப்படின்னு சொல்லி கேட்டோம். அண்ணே என்னண்ணே போட்ட வாழ்க்கை, என்னத்த போட்டு சரி ஏதோ குழப்பம் ஓட்ட வேண்டிய இருக்கு பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாரு. ஸோ நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு வெளியே இருந்து வர ஒரு அண்ணாச்சி, ஏய் தம்பி ஏதோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அண்ணன் மசாலா டப்பா எடுத்து இருப்பாரு, 4-5 டப்பா பயங்கரமா கொத்தமல்லி சீரகம் எல்லாமே வச்சிருந்தாரு. அதுல வந்து பானிபூரிக்காக தான் சரியான காமெடி. அப்பளம் போய் கேட்டேன், அப்பளத்துக்கு பதிலாக பானிபூரியை தந்துட்டான். வேற என்ன பண்றது, சமாளிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சமையலை ரொம்ப அற்புதமா பண்ணிட்டு இருந்தாரு. இப்படி கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த டிரைவர்களுக்கு கட்டாயமா நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணும். உண்மைக்குமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஒரு கல்வியை கொடுத்து இதே மாதிரி ஃபீல்டுக்கு மட்டும் அவங்க வந்துடவே கூடாது அப்படிங்கிறதா அவங்களோட பாயிண்டா இருக்கு. உண்மைக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்து நல்ல மீட். நன்றி, வணக்கம். ஆரல் மகேஷ்.